ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஒன் பை ஹரி சேனல். இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு தவறாம நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தடையும். நம்மளோட சேனலில் ஸ்கின் கேர் போட்டிருக்கோம், குக்கிங் வீடியோ போட்டிருக்கோம், ஹேர் கேர் போட்டிருக்கோம், நிறைய டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்லாம் நான் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ஒன்றே ஒன்று வந்து அப்லோட் பண்ணதே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா vlog. நான் ஆல்ரெடி ஒரு ஒன் டே ஃபுல் டே vlog மாதிரிலாம் எடுக்க ட்ரை பண்ணி சொதப்பலானது தான் மிச்சம். வந்துட்டு ரோட்ல வந்துட்டு எடுக்க முடியல. அப்போ லாக்டவுன் அப்போ நான் எடுத்தேன். பட் வந்துட்டு ப்ராப்பரா வந்து எடிட் பண்ண முடியல. கேமரா வந்துட்டு என்கிட்ட கிடையாது. ஃபோன் கேமரால தான் எடுக்கிறனால லைட்டிங் பத்தாம இருந்தது. கிரெயின்ஸ் விழுக ஆரம்பிச்சுச்சு. ஸோ எக்கச்சக்கமான ப்ராப்ளம். ஸோ வந்து இன்னைக்கு ஒரு குட்டியா ஒரு ஈவினிங் vlog ரொட்டீன் மாரி போடலான்ட்டு ஐடியா. எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் இருக்க போகுது. ஸோ வந்து மறக்காம வந்து கன்டினியூஸா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது இன்னும் எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ வாங்க வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போலாம். ஸோ வந்து ஒரு சின்ன பர்ச்சேஸ் வந்துட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு, வேறு எதுவும் இல்லை. ஸோ வந்து அந்த ஷாப்பிங் vlog-ஆ வந்துட்டு நம்ம ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ. பெங்களூரில் வந்து இப்போ டெய்லி மழை பெஞ்சிட்ருக்கு. கிளைமேட் ரொம்ப ஆசமாக இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு கிளைமேட். அப்படியே ஆட்டோ ரைடு இதெல்லாம் வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். பட் அதை விட இங்கே வந்து ரோடு பயங்கர மோசம். உங்களுக்கு கீழே தரையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அங்கங்கே தண்ணி தேங்கி நின்று சொல்லக்கூட இல்லை, அதுக்குள்ளே வந்து ஸ்பீட் பிரேக்கர் அது இதுன்னு பாருங்கள் எவ்வளோ மேடு பள்ளமாக இருக்குது. இங்கே ஒரு ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ட்ரெண்ட்ஸ்க்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். அந்த ட்ரெண்ட்ஸை க்ராஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது ஒரு குட்டி மால்னு சொல்ல முடியாது, அது ஒரு மார்க்கெட் ஸ்கொயர். ஆக்சுவலாக அந்த பில்டிங்கோட பேர் தெரில. வாங்க இப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்து ஆக்சுவலாக வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, சானிடைஸ் பண்ணுறது இதெல்லாமே ப்ரொசீஜர் இருக்குது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உள்ளே போகிறாரு. ஸோ அதையும் நான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியே விடணும் அப்படி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல, சும்மா பேருக்கு தான் அதெல்லாம். சரி, ஓகே, நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். என்னோடய பேக்கில் எப்போயுமே சானிடைசர், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் எப்போயுமே இருக்கும். ஒவ்வொரு இது ஏதாவது தொட்டால் கூட உடனே சானிடைஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸும் கொஞ்சம் நல்ல பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு போர்ட்ரைட்டை அங்கேயே வந்து வரைஞ்சி இந்த மாதிரி ட்ராயிங் மாதிரி தராங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம என்கரேஜ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேஜஸ் இருக்குது. ஸோ வந்து பேட்டா ஷோரூமில் வந்துட்டு ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. அதுதான் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டு 999 வந்து ஆஃபர்லாம் இருந்தது. நல்ல ஒரு ப்ரைஸில் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பேட்டா. ஸோ வந்து இப்போ வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டோம். அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்து யூடியூப் வந்து ஓன் பண்ணுறேன், அந்த மாதிரி நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். அவங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு பயம். ஸோ இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட்காண்டி மென்ஸ் செக்ஷனில் வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஸோ நார்மலாக ரிலையன்ஸில் வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் தெரியுது. நான் ரிலையன்ஸில் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஷாப் அப்படின்னு சொல்லி நான் அதை தான் சொல்லுவேன். டூ ட்ரை. எந்த பிரான்ச்சில் இருந்தாலுமே வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து ஹையாக இருந்தாலும் அதுக்கேற்ற குவாலிட்டி வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் நான் வந்து இந்த ஷாப்புக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி ஆஃபர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ வந்து செக் பண்ணுங்கள். கலர்ஸ் வந்து நிறையா இருக்கும். நார்மலாக அந்த எல்லோ, ரெட்டு, பிங்க்கு அந்த இதுலேயே வந்துட்டு அந்த கலர் மட்டும் தான் மேக்ஸிமம் எல்லா ஷாப்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அதை தாண்டி கொஞ்சம் லைட் கலர்ஸ், பேஸ்டல் கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மதுரையிலே ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு வந்து பயங்கரமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸை கம்பேர் பண்ணுறப்போ அதே மாதிரி தான் இங்கே பெங்களூர்லேயும் ஜென்ஸுக்கு வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது ஃபுல்லாக நார்மலாக ஹவுஸில் வந்துட்டு நம்ம வீட்டில் போட்டுக்கிற டிஷர்ட்ஸு, நார்மலாக டெய்லி வியர் வந்து ஷர்ட்ஸு, இது எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு ஆஃபரில் வந்து நீங்கள் போயிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா எல்லாமே 50% ஆஃபர். மேலே பார்த்திங்கன்னா அந்த ப்ராண்டும் வந்துட்டு ஒன்று வாங்கினா வந்துட்டு 2 ஃப்ரீ அப்படிங்கிற
மாதிரி எல்லாமே ஆஃபர்ஸில் போய்ட்டு இருந்தது. பிகாஸ் இந்த குவாரண்டைனில் வந்துட்டு அவங்களுக்குலாம் சேல்ஸ் ஆகிறதே பெருசு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு நம்ம ஒரு ஷாப்பிங் அந்த மாதிரி வந்துட்டு போகணுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அது ஒரு லாபங்கிற மாதிரி தான். நம்மளுக்கு பிராண்டடே வந்துக்கிட்டு இங்கே வந்து பக்காவாக வந்துட்டு இங்கே ஆஃபரில் போயிட்டு இருந்தது. நாங்கள் அன்றைக்கி போன அந்த டே வந்துட்டு பீட்டர் இங்கிலாண்ட் அந்த பிராண்டில் வந்துட்டு 2 ஷர்ட்ஸ் வாங்கினா வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 3 ஷர்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர். அதாவது பை 2 டேக் 5 அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அந்த ஆஃபர் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இன்னொரு ஆஃபர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி 3000க்கு வந்து நம்ம வந்து 5 ஷர்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஆஃபர் வந்து அப்போ வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து தமிழ் ஃபேமிலி 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 40+ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஷர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது. எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஆஃபரில் கொஞ்சம் ட்ரெண்டியாக எல்லாமே நல்லா இதாக வந்துட்டு ரன் ஆகிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நார்மலாக வந்துட்டு வீட்டில் போடுற டிஷர்ட்ஸு அதே மாதிரி ஷார்ட்ஸு இதுலேயே வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது பார்த்திங்கன்னா எல்லாமே பசங்களுக்குரிய டிஷர்ட்ஸ் தான். கலர்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ வந்து திரும்பவும் வந்துட்டு இங்கே வருவேன் ஷாப் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஒரு அக்கேஷனுக்காண்டி தான் நான் ஷாப் பண்ண வந்தேன். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு பர்த்டே. ஆக்சுவலாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு லேட்டாக தான் வரும். ஸோ வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் க்ளோத்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா க்ளோத்ஸுமே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு செம்ம கலெக்ஷன்ஸுங்க சீரியஸாக. இது ஃபுல்லாகவே மென்ஸ்க்கு தான். நம்மளுக்கு வந்து இங்கே தமிழ் டிஎனில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க. பட் வந்துட்டு கலர்ஸுங்கிறது வந்து அந்தளவுக்கு வந்துட்டு மற்ற பிராண்டில் வந்துட்டு இருக்காது. பட் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வந்து கலர்ஸ் எக்கச்சக்கம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். பார்த்திங்கன்னா ப்ளூலேயே வந்து நிறையா ப்ளூ இருக்கும், பிளாக், க்ரே, அதுலேயே வந்துட்டு ஒவ்வொரு கலர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பெல்ட்லேருந்து எல்லாமே இருந்தது. இது வந்து சரி கேர்ள்ஸ்க்கு எனக்கும் கொஞ்சம் இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி நான் வந்து பார்த்தேன். பட் எனக்கு வந்து அவ்வளோவா வந்துட்டு எதுவும் பிடிக்கல. பிகாஸ் ஆஃபீஸ் வியராக இருந்தால் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். நான் ஒரு அக்கேஷனுக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். ஸ்கர்ட்ஸு நம்ம அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் அந்த மெட்டீரியல் அதாவது நீ வரைக்கும் போடுற மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் சர்ச் பண்ணி வந்தேன். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் ஒரு குர்த்தி அந்த மாதிரி இருந்தால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் வந்தேன். இதெல்லாம் ஒரு நல்ல கிளாத்து, நல்ல லேஸான கிளாத்தாக இருந்தது. சரி ஓகே நம்ம ஜீன் போட்டோன்னா ஒரு டாப் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் வந்து இந்த பக்கம் போயிருக்கேன். ஸோ இதோட கிளாத் எல்லாமே சூப்பராக இருந்தது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ வந்து நல்ல ஒரு மெட்டீரியல், நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ், லைட் கலர்ஸ், கேர்ள்ஸ்க்கு வந்து லைட் கலர்ஸ் மேக்ஸிமம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப கலெக்ஷன்ஸ் கிடையாது, ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ்க்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக ஜீன்ஸ் வச்சுருந்தாங்க. ஜீனில் அந்த டெனம்ஸ்லேயே வந்து ஷார்ட்ஸு, நைட் வேர், அப்புறம் கிட்ஸுக்கு வந்து இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. குட்டி குட்டி பாப்பாஸ்க்குலாம் வந்துட்டு இந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பிள்ளைங்களுக்குலாம் வந்து க்யூட்டான வந்துட்டு அந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்கர்ட்டாக இருக்கட்டும், அந்த க்ராப் டாப்பாக இருக்கட்டும், ரொம்பவே அமேசிங்காக இருந்தது உள்ளே. ஸோ கிட்ஸ்க்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும்னாலும் நீங்கள் ரிலையன்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து என்ன 1000 சொல்கிறாங்க, 2000 சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரெண்டியாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். மற்றவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுக்குமே ஒரு பயங்கர ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு அதில் அதாவது நம்ம ஏஜ் குரூப்ஸ்க்கு வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு, லேடிஸ்க்கு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அழகான குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இந்த செக்ஷனில் வந்துட்டு ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஒரு ஆஃபீஸ் வேராக இருக்கட்டும், இல்லை டெய்லி வேராக இருக்கட்டும், அந்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் நிறையா அது வச்சுருந்தாங்க. நல்ல ஆஃபர் போயிட்டு இருந்தது. பட் இப்போ ஜென்ஸ்க்கு போகிற ஆஃபர் வந்து கேர்ள்ஸ்க்கு கிடையாது. ஜென்ஸ்க்கு வந்து நிறைய ஆஃபர் வந்து வச்சுருந்தாங்க. இப்போதைக்கு வந்து சேல் ஆனால் போதுங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கர ஆஃபர் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஸோ வந்து ஜென்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போய் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு வந்து ஷாப் பண்ணுங்கள். அந்த ஷாப்பை வந்து ப்ரொமோட் பண்ணலை, பட் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ப்ரொமோஷனல் வீடியோவோ ஸ்பான்சர்ட் வீடியோவோ வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் போய் வாங்குறதுன்னா வாங்கலாம், அது நம்மளுக்கு தான் வந்துட்டு லாபம். ஸோ அதனால தான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு லுக்காக எனக்கு தெரில.
ஏன்னா ஃபெஸ்டிவ்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிராண்டாக வந்து எதிர்பார்ப்போம். பட் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு நாங்கள் வெளியே வந்தாச்சு. ஸோ வேறு ஏதாவது ஷாப் இருந்தால் எனக்கு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் வந்தேன். பட் வந்து அந்தளவுக்கு ஷாப்ஸ் எதுவும் இல்லை. மேக்ஸ் இருந்தது, பட் மேக்ஸில் வந்துட்டு எனக்கு முன்னாடி இருந்த குவாலிட்டி இப்போ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வந்துட்டு ஒரு கிராஃப்ட் ஒர்க்ஸ் அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் போகும்போது நாங்கள் வந்து கேபாக புக் பண்ணிட்டோம். சம்மர் ரெயின். அடுத்து ஸ்கின் கேரை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஆட் ஆகிருக்க ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு என்னோடதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ரைஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரைஸ் வந்து டேரெக்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் வந்துட்டு எனக்கு ரேஷஸ் அண்ட் அலர்ஜிஸ் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ரைஸ் வாட்டர் டோனர் வந்து நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆக்சுவலாக அது வந்து என்னோட ரெண்டாவது டைம் வந்து நான் அதை பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ஒரு டைம் வந்து நான் ஆல்ரெடி ட்ரையல் பார்த்து 7 days நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து போர்ஸில் வந்து நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சு. ஸோ இந்த இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப எஃபெக்டிவாக வந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து விசிபிளாகவே ஸ்கின்ல தெரியும். சப்போஸ் நீங்கள் பிரைட் டு பியாக இருந்தீங்கன்னா இந்த டோனரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. எந்த ரைஸாக இருந்தாலுமே ஓகே. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் வந்து அலசி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். நார்மலாக வந்து ரைஸ் வாட்டர் டோனர்னால் எல்லாருமே வந்து ஒரு 1 hour 2 hours தான் வந்து எல்லாருமே வந்து ஊற வைப்பாங்க. பட் நான் வந்து ஒரு 5 o'clock போல் வந்து ஊற வச்சேன் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு 10:30. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5 ஹவர்ஸ்க்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஸோ தட் அதில் இருக்க எல்லா சத்துமே வந்து உள்ளே இறங்கும். உங்களுக்கு தண்ணி கலரை பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒவ்வொரு 1 hourக்குமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணியை வந்து நல்லா கிளறி விடுங்க. ஸோ தட் அதில் உள்ள வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே தண்ணி அந்த சத்து எல்லாமே தண்ணியில் இறங்கும். ஸோ வந்து நல்லா வந்து ரைஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு 2வது டைம் தான் நீங்கள் வந்து இந்த இதை வந்து ஊற வைக்கணும். ஸோ வந்து எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நான் அதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணி ஜஸ்ட் இப்படியே விட்டுருங்க. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் மார்னிங் அஸ் வெல் அஸ் வந்து நைட் ரொட்டீனில் வந்து இந்த டோனரை வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிரைட் டு பியாக இருந்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாய், டேக் கேர். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.